Hello guys, welcome back to our channel. So video kulla போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கான வீடியோ இந்த வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ தரமாக சிறப்பாக இருக்கும். மறக்காம வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ வாக் 10K ஸ்டெப்ஸ் எவ்ரி சிங்கிள் டே. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தால் என்ன ஆகும்? ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேளுங்க, யார்கிட்டனா கேளுங்க. டெஃபினட்டாக எல்லார் வயலேருந்து வர ஒரே ஒரு வார்த்தை மூட்டு வலி தான்ப்பா வரும் அப்படின்னுங்க. பட் நான் சொல்கிறேன், வராது. எனக்கு வரலை, ஆனால் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் வரல. என்னடா வந்துச்சு வரலன்னு கால் பண்ணிட்டுறீங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் பிக்னர் 10K ஸ்டெப்ஸ் நடக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 2 days 3 days பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. ஏன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வர வேண்டியது மூட்டு வலியாக தான் இருக்கும். அதே மாதிரி கால் வலி ரொம்ப இருக்கும். சரிங்களா? டெஃபினட்டாக இருக்கணும், இல்லைன்னு சொல்ல, எல்லாருக்குமே இருக்கும். நானும் அனுபவித்தேன், எனக்கும் தான் இருந்துச்சு. பட் ஒரு ஃபியூ வீக்ஸ், ஒரு 2 weeks 3 weeksல அந்த மூட்டு வலியை என்னை விட்டு போச்சு. மூட்டு வலி இல்லை. நான் அந்த ஒரு 3 நாள் நான் நடக்கும்போது எவ்வளோ டயர்டானோ அதை விட 3 மடங்கு நான் செம்ம பூஸ்ட்டாக இருந்தேன். 3 வாரம் கழிச்சு நல்ல எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. எதனால் அந்த 10K ஸ்டெப்ஸ் டெய்லியும் நடக்கிறதுனால எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிது. ஸோ அது எப்படி கிடச்சிது, நான் என்னென்னலாம் பண்ணேன், அதை பற்றின வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டெய்லி 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறதுனால டெஃபினட்டாக டயர்ட் ஆவீங்க ஸ்டார்டிங்கில். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த 10K ஸ்டெப்ஸ் நடக்கிற அந்த ஐடியா பார்த்தா ஜாப்பனீஸ் கம்பெனியில் தான் பார்த்தா கொண்டு வந்தாங்க 1960s. ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தா இதை பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 8K to 10K ஸ்டெப்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடப்பாங்களாம் டெய்லி. ஸோ இதன் மூலமாக பார்த்தா உங்களோட ஹார்ட் ஹெல்த் பார்த்தா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட் பார்த்தா டெஃபினட்டாக நல்ல பார்த்தா ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்குமா. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் சொல்ல போனால் நம்ம ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, சொல்லிக்கினே போகலாம். ஸோ உங்களோட வெயிட் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த 10K ஸ்டெப்ஸ் கிட்ட நடக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 500 கேலரிஸ் கிட்ட பேர்ன் ஆகும் சராசரியாக ஒரு மனுஷனுக்கு. ஸோ 500 கேலரிஸ் பேர்ன் ஆகிற மூலமாக உங்களோட வெயிட் பார்த்தா கரெக்டாக பார்த்தா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஹார்ட் அண்ட் லங்ஸோட ஹெல்த் பார்த்தா டெஃபினட்டாக தரமாக இருக்கும், சொல்லவே தேவையில்ல, நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களோட பிளட் ப்ரெஷர், இந்த லோ பிபி இருக்கவங்க, ஹை பிபி இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தா டெஃபினட்டாக ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் டாக்டர் சொல்கிறது ஒரே விஷயம் தான், டெய்லி வாக்கிங் போங்க, உங்களுக்கு சுகர் இருக்காது, பிபி இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை தான். பட் சும்மா ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிறதுனால அதெல்லாம் நடந்துராது. ஸோ டெஃபினட்டாக ஒரு 10K ஸ்டெப்ஸ் டெய்லி நடக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பிளட் ப்ரெஷர் பார்த்தா கண்ட்ரோல் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். மெயினாக பார்த்தா உங்களோட லெக் மசில் பார்த்தா ஸ்டார்டிங்கில் பெயின் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் போக போக இன்னும் பலமாக தான் ஆகுமா தவிர பலவீனம் ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது கால் வலிக்கும் தான், எந்த ஒரு விஷயமாக தான் சரி, நடக்கும் போதாகட்டும், படிக்கும் போதாகட்டும், ஒரு ஒர்க் பண்ணும் போது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், பெயினாக தான் இருக்கும். பட் அது எப்படின்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி தி மென்டல் கிளாரிட்டி. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா, இந்த மாதிரி 10K ஸ்டெப் டெய்லி நடக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபோக்கஸிங் படிப்புலேயே ஆகட்டும், ஒர்க்கிங்கில் ஆகட்டும், நல்ல ஒரு இம்ப்ரூவ் கிடைக்கும் உங்களோட ஃபோக்கஸிங். அதே மாதிரி ப்ரோ எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, டிப்ரெஷன், அது எல்லாமே இருக்கும், நைட்டை சரியாக தூங்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. பட் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும், ஐ எம் ஷோர். ஸோ நீங்கள் எவ்வளோ பிஸி மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் டெஃபினட்டாக டெய்லி முடிஞ்ச அளவுக்கு 10K ஸ்டெப்ஸ் கிட்ட நடக்க பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5K ஸ்டெப்ஸாக நடங்க. 5 to 10Kக்குள்ளே நடக்க ட்ரை பண்ணுங்கள் டெய்லி. அதிகபட்சம் 5K ஸ்டெப்ஸ்க்கு மேலே நடக்கிறதுனால உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. சரிங்களா? அந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். 100% ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ரொம்பலாம் இல்லைங்க, உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும்னா,
எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மூட்டு வலிக்கு தான். பட் டெஃபினட்டாக அவங்க போக போக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து, அது ஒரு மெடிசன் நடக்கிறது சரிங்களா. மென்டல் கிளாரிட்டி ஆகட்டும், ஃபிசிக்கல் கிளாரிட்டி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஃபிசிக்கலி மென்டலி போத் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கொண்டே வருகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.